பேர் வச்சுட்டா உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமா? திருநங்கைகள் நலவாரியம்னு உருவாக்கிட்டா உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமா? ஏப்ரல் 15ஆம் தேதியே திருநங்கைகள் தினம்னு அறிவிச்சுட்டா உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமா? எங்க போராட்டங்களை கோரிக்கைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றிட்டா உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமா? வடக்க இருக்க திருநங்கைகளை விட இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்க திருநங்கைகள் படிச்சுட்டோம், வேலைக்கு போயிட்டோம், நல்ல சொந்த வீடு, காசு, பணம், காருன்னு இருக்கிறோம். அதுக்காக உங்க கால கழுவி நாங்க குடிக்கணுமா? கிரேசி பானு அப்படிங்கிற ஒரு திருநங்கை இப்படி திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திமுக காரங்க எங்களை செருப்புலயே அடிங்க, சாணியில முக்கிற சீவக்கட்டையை வச்சு சாத்துங்க, திருந்த மாட்டோம். ஏன்னா நலத்திட்டங்கள் நல்லது பண்றது, அப்புறம் கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த திட்டங்களை உருவாக்குறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையே, பிளட்லயே ஊறி போனது. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? அதாவது அலி வருது பாரு, அரவாணி குரூப் வருது பாரு, 9 அங்க நிக்குது பாரு அப்படின்னு பேசின சமூகத்துல, உங்களை கண்டால் ஒதுங்கி போன சமூகத்தை அப்படியெல்லாம் இல்ல, அவர்கள் திருநங்கைகள், அவர்களும் நம்மை போல ஒரு சக மானுடம் அப்படின்னு எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க எப்படி சொல்லி வளர்த்தணும் தெரியுங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம். அவர்களும் மானுடர்கள் தான் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களும், அவர்கள் வலியுற்றி வந்த தளபதி ஸ்டாலினும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்து இன்னைக்கு வளர்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே நொடியில உங்க கால கழுவி குடிக்கணுமாங்கிற ஒரு அநாகரிகமான சொல்லுனால உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திட்டவங்க பாத்தீங்களா?